நன்றி 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 பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே. நாங்கள் மனதார மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா நாவுகளும் கர்த்தரை துதிக்கட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். சத்தம் உயரட்டும். வாய் திறந்து உற்சாகத்தோடு ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை ஆண்டவருக்கு செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் உண்மை உள்ளவர், நீர் அதிசயமானவர், நீர் போதுமானவர். இயேசுவே, நாங்களுமை துதிக்கிறோம், நாங்களுமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் பெரியவர். அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். எல்லாரும் சொல்லுங்க, மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். மிகவும் துதிக்கப்படத்தக்க தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். மிகுந்த கிருபையுடன் தேவ சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எல்லாரும் சொல்லுவோமா? முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. சொல்லுவோம், ஆராதனை உமக்கே நாளெல்லாம், ஆராதனை. கரங்களை உயர்த்தியே, ஆராதனை உமக்கே நாளெல்லாம், ஆராதனை. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். சொல்லுவோம், என்னை ஆளும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. என்னை ஆளும், என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தலைவர் நீரே. சொல்லுங்கள், என்னை ஆளும் இறைவன் நீரே, அரசாளும் தலைவர் நீரே. ஆராதனை உமக்கே நாளெல்லாம், நாளெல்லாம். சத்தத்தை உயர்த்தி, ஆராதனை, ஆராதனை உமக்கே நாளெல்லாம், ஆராதனை. ஆராதனை சொல்லுவோம், ஆராதனை உமக்கே நாளெல்லாம், நாளெல்லாம். சத்தமாய் ஆராதனை, ஆராதனை. எல்லா நாவுகள் அறிக்கை பண்ணட்டு. சத்தத்தை உயர்த்தி இருதயத்திலிருந்து திரும்ப திரும்ப சொல்லுங்க, ஆராதனை உமக்கே இயேசுவே. ஆரா
நிறைவான மகிழ்ச்சி உண்டு. எல்லாரும் இணைந்து சொல்லுங்க. எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய. எனக்குரிய பங்கும் நீரே, எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. இயேசுவை பார்த்து சொல்லுங்கள் சேர்ந்து. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே, ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே, நம் பேசும் தெய்வமே, ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே, எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. சொல்லுங்கள். எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீ. கரங்களை உயர்த்தியே ஆராதனை உமக்கே நாளெல்லாம் நாளெல்லாம் ஆராதனை. கரங்களை உயர்த்தி இருதயத்திலிருந்து ஆராதனை உமக்கே நாளெல்லாம் நாளெல்லாம். சத்தமாய் ஆராதனை ஆராதனை உமக்கே நாளெல்லாம் நாளெல்லாம். இருதயத்திலிருந்து சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை உமக்கே நாளெல்லாம் நாளல். ஆராதனை உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகே நித்திய பேரின்பம் உண்டு. உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே, நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின். கரங்களை உயர்த்தியே ஆராதனை உமக்கே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். நாளெல்லாம் ரே பகதரம் ரே மலகதனா ஆராதிப்போம். எங்கள் நாளெல்லாம் ஆயுள் நாளெல்லாம் நாளெல்லாம். சபையார் உணர்ந்து சொல்லுங்க. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை உமக்கே நாளெல்லாம். ஆராதனை ஆராதனை எங்கள் நாளெல்லாம் நாளெல்லாம். ஆராதனை உமக்கே நாளெல்லாம். நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி சர்வ வல்லமை உள்ள தேவனை மகிமைப்படுத்தும். வாய் திறந்து சொல்லுங்க. எங்கள் ஆராதனை இயேசுவுக்கு மாத்திரம்தான். எங்கள் ஆராதனை இயேசுவுக்கு மாத்திரம்தான். எங்கள் துதி பலிகள் இயேசுவுக்கு மாத்திரம்தான். சர்வ வல்லமை உள்ளவருக்கு மாத்திரம்தான். இருதயத்தின் ஆழத்தில் சொல்லுங்க.
எங்கள் துதி பலிகள், எங்கள் ஸ்தோத்திர பலிகள், எங்கள் ஆராதனை இயேசுவுக்கே. நல்ல கையை தட்டி சத்தத்தை உயர்த்தி சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிப்போம். மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு ஆனந்த சத்தத்தோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து சத்தம் உயர்த்தி சொல்லுங்கள், எங்கள் ஆராதனை உமக்கு ஆண்டவரே, எங்கள் ஸ்தோத்திர பலிகள் உமக்கு ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களாக தெரியப்படுத்த வந்திருக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. முன்னே எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உங்க சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்னால எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. இந்த பகல் வேளையில நிறைவான மகிழ்ச்சி கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். எல்லா கவலையின் கட்டுகளும் விலக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் அசைவாடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி சத்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நல்ல ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவிலே மகிமைப்படுவீராக. எங்கள் பாடல்கள், எங்கள் துதிகள், எங்கள் ஆராதனைகள், எங்கள் ஜபங்கள், வேத தியானம் எல்லாம் உடைய சமூகத்தில் உமக்கு விருப்பமா இருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை பிரியப்படுத்துகிற ஆராதனையாக, தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்தும், மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமேன். நமக்கு தெரிந்த ஒரு பாடல், உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு இணைந்து கரம் தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. சொல்லுங்க, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை சத்தமாய் சொல்லுங்கள், உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. பாடுவோம், உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. பாடுங்கள், நீர் செய்த நன்மைகள். ஆமென், ஆமென். சத்தம் உயர்த்தி சொல்லுங்கள், உந்தன் கிருபைகள் தாராளம், உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே, உம் நாமம் உயர்த்திடுவே இயேசுவே, உம் அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆமென், ஆமென். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை
ஆராதிக்க சத்தமாய் சொல்லுங்கள். பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க, ஆராதிப்பதற்காக, மகிமைப்படுத்துவதற்காக, தொழுது கொள்ளுவதற்காக கூடி வந்திருக்கிறோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே ரட்சிப்பு நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே. கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பிற்காய் சத்தமாய் நீ தந்த ரட்சிப்பு உமக்கே. ஆமென். உந்தன் வழிகள் அதிசயம் ஆண்டவரே. மகிமை மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே. மகிமை மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே. ஆராதனை ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தம் உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே உம்மை ஆராதிக்க ஆவியோடும் நல்லுண்மையோடும். பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடே நீ தரும் இன்பம், நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. நீ தரும் இன்பம் எல்லாம், நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. உண்மை உள்ளவரே உண்மை உள்ளவரே, சத்தமாய் துதிக்கு பாத்திரரே. நாம் ஆராதிக்கிற இயேசு உண்மை உள்ளவரே, எல்லா துதிக்கும் பாத்திரரே. ஆராதனை சத்தமாய் ஓ மகிமையே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம். பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடே மகிமை மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே. சொல்லுவோம் மகிமை நிறைந்தவரே அப்பா, மாட்சிமை. உண்மை உள்ளவரே உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. உண்மை உள்ளவரே உண்மை. ஆமென். துதிக்கு கரம் தட்டி ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 ஆராதனை. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே நல்ல கரங்களை தட்டி 2 நிமிஷம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை மாத்திரம் இருதயத்தில் நினைத்து ஸ்தோத்திர பலிகளை விண்ணப்ப பலிகளை செலுத்துங்க. வாயை திறந்து
உண்மை உள்ளவரே, என் துதிக்கு பாத்திரரே, நாங்கள் எங்கள் இருதயத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுகிற எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? வாய்களை திறந்து, எனக்கு பலனை தந்தவர், எனக்கு ஜீவனை தந்தவர், என் வாழ்க்கையை அற்புதமாய் நடத்துகிற உண்மை உள்ளவரே, நாங்கள் உம்மை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், நாங்கள் உம்மை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இப்படி நல்ல நாமத்தை உயர்த்துற ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துற ஆண்டவரே, நீர் உயர்ந்திருப்பீராக. எங்கள் நடுவில் நீர் பெரியவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சொல்லுங்கள், தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணை நம்ம ஆண்டவர். ஆமென் சொல்லுங்கள். 45வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 46வது சங்கீதத்தில் தேவன் நமக்கு அடைக்கலாம். எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்கு அடைக்கலாம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. ஆமென் சொல்லுங்க. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. ஆமென். ஆண்டுடைய வார்த்தை எவ்வளவு அற்புதமா வருது. ஆபத்து காலத்தில் நிறைய துணை இருக்கும். எதுக்கு தெரியுமா? எதுக்கு? காலை வாரி விடுறதுக்கு, கைவிடுறதுக்கு. யோபுடைய வாழ்க்கையில ஆபத்து காலம் வந்தபோது துணை இருந்தது, சிநேகிதர்கள் இருந்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ ஏதாவது பெரிய தப்பு பண்ணியிருப்ப, அதனால தான் உனக்கு எவ்வளோ பிரச்சனை. அவன் ஏற்கனவே பாடில் உபத்திரவத்தில் இருக்கிறான் இல்லை? சில நேரத்தில் நமக்கு தோணும், பிரச்சனை வரும்போது யார் நம்மளை பார்க்காம வர்றது நல்லது, நீ இதுக்கு வராமலே இருந்திருக்கலாம். பைபிள் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் நமக்கு ஆபத்து காலத்தில் எப்படி இருக்கிறாரான்னா அனுகூல துணையா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அனுகூல துணை. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு அனுகூலமான துணையா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அதனால அந்த வசனம் சொல்லுது, அப்படி கர்த்தர் அப்படி இருக்கிறதுனால பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். எப்படி இருக்கு பாருங்க கர்த்தருடைய வார்த்தை. பூமி நிலமாறி போயிருச்சுனாலும், மலைகள் அதிர்ந்தாலும், பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம். ஹலோ, ஆமா. எதிர்பாராத நேரத்தில் சாதாரணமா ஒரு வெடி சத்தம் கேட்டா கூட என்ன வந்துருது? ஐயோ அப்படின்னு பயம் வந்துருது இல்லை? சிலருக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு செய்தி கேட்டா போதும் பயம் வந்துருது. பக்கத்துல கொஞ்சம் தள்ளி ஒரு மரண வீடு வந்தாலே பயம் வந்துருது. யாரோ ஒரு ஆளுக்கு வியாதி, பயம் வந்துருது. ஆனா பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? இந்த பூமியே நிலை மாறி போனாலும் ஆபத்து காலத்துல கர்த்தர் எனக்கு அனுகூலமா இருக்கிறதுனால நான் பயப்பட தேவையில்லை. காரணம் இருக்கு. ஏன் காரணம் தெரியுமா? பைபிள் சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை என்னவாக இருக்காது? ஒளிந்து போகவே போகாது. அது மாறட்டும், மலை மாறி போகட்டும், அவருடைய கிருபையின் உடன்படிக்கை என்னை விட்டு நிலை பெறாமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனால நான் பயப்பட தேவையில்லை. கரம் தட்டி. சிலருக்கு புரிஞ்சிருக்கு, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் சரி, அவருடைய வார்த்தை ஒளிஞ்சு போகாது. பூமியே நிலை மாறி போட்டுமே, அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. அவர் அனுகூலமான துணையாயிருப்பார். ஆமென் சொல்லுங்க. இணைந்து பாடலாமா? கரம் தட்டி உற்சாகமா எங்களோடு இணைந்து பாடுங்கள். தேவன் நமது அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானார். ஆமென். ஸ்பீடா. ஓகே. Thank you Jesus. கரம் தட்டி பாடுவோம் சேர்ந்து. ஆமென். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமானார்,
ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம். சொல்லுங்கள், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார். சேர்ந்து பாடுவோம், தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும். ஆமென். தேவன் நமது அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் இந்த உலகை ஆள்பவர். சொல்லுங்கள், உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும். கரம் தட்டி, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும். ஆமென். தேவன் நமது அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். சொல்லுங்கள், யாக்கோபின். ஆமென். தேவன் நமது அடைக்கலமும். நல்ல கரம் தட்டி, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும். ஆமென். தேவன் நமது அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும். சொல்லுங்கள், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று. உயர்ந்தவர் பெரியவர் இந்த உலகை ஆள்பவர். சொல்லுவோம், உயர்ந்தவர். ஆமென். உயர்ந்தவர், உயர்ந்தவர் பெரியவர் இந்த உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் பெரியவர் இந்த உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், தேவன் நமது அடைக்கலமும். ஓரா பகதனம ரேபல ஷகதரபலம். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி. சொல்லுங்கள், பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும். ஆமென். தேவன் நமது அடைக்கலமும். ஆமென். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். கைத்தட்டி பாடுங்க. ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது ஆபத்து காலத்தில். சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும். அறிக்கை பண்ணுங்க.
ஆமே. ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, இயேசு எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். இயேசு எனக்கு அனுகூலமான துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஆமே. இன்னைக்கு நாட்டுக்கு நாடு யுத்தம் நடக்கு. எவ்வளவோ பேர் என்னெல்லாமோ முயற்சி எடுத்தும் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில கொந்தளிப்பு அடங்கல, தீவிரம் அடைகிறது. பைபிள் சொல்லுது, கர்த்தர் யுத்தங்களை ஓய பண்ணி இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள யுத்தம், நிறைய குடும்பங்களுக்குள்ள, சொந்தங்களுக்குள்ள யுத்தம். இன்னும் சொல்ல போனா மனுஷனுக்குள்ளே, தனி மனிதனுக்குள்ளே, நமக்குள்ளே யுத்தம் நடக்குது. மாம்சத்துக்கு விரோதமா ஆவி, கலக்கம், சோர்வு, கவலை, இந்த யுத்தங்களை எல்லாம் கர்த்தர் தடுத்து ஓய பண்ணுகிறார். சொல்லுங்க பார்க்கலாம், தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டி என்ன பண்றாரு? முறிக்கிறார். நமக்கு விரோதமாக எய்யப்படுகிற ஈட்டிய கர்த்தர் முறிச்சு போடுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. வில்லை ஒடித்து போடுகிறார். இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். அமர்ந்திருந்து, நம்ம பாடணும், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம் தேவ பிரசன்னத்துல, சபையில. எதுக்கு வரோம் அப்படின்னா, கர்த்தரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்வதற்கு. அவரை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவர் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர், அவர் பெரியவர். நல்ல கரங்களை தட்டி ஒரு விஷயம் கூட இந்த பாட்டை பாடலாமா? தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும். கரம் தட்டி, தேவன் நமது. பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், நல்ல கை தட்டி பாடணும். பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும், ஆமே, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும். தேவன் நமது அடைக்கலமும். அறிக்கை பண்ணுங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நமது. ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும். எங்க கூட இருப்பவரே, எங்கள் துணையாளரே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, அப்படியே கர்த்தரை துதிங்க, அப்படியே கர்த்தரை துதிங்க, அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சேனைகளின் கர்த்தாவே, யாக்கோபின் தேவனே, எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவரே, எங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளை இடுகிறவரே, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே, இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் கட்டளை இடுகிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. அந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க. கரங்களை தட்டி சொல்லுங்க, இயேசுவே நீர் மகிமைப்படுவீராக, இயேசுவே நீர் உயர்ந்திருப்பீராக, இயேசுவே நீர் சிறந்திருப்பீராக. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். சொல்லுங்க, இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை
அவர் ஜெயித்திட்டார். சிலுவையிலே, சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். நம்ம எல்லாரும் இப்படி எழுந்து நின்று கரங்களை தட்டி பாடலாமா சேர்ந்து? இயேசு நாமம் உயர்ந்த நாமம். அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த மரணத்தின் வல்லமைகள் தெரிப்பட்டு போகிறது. ஆமென் சொல்லுங்க. பாதாளத்தின் வல்லமைகள் விலகி போகிறது. பாவத்தின் வல்லமைகள் உடைக்கப்பட்டு போகிறது. அந்த நாமத்தில் வல்லமை இருக்கிறது. நல்ல கரம் தட்டி உற்சாகமா இணைந்து சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. எல்லார் கைகளை தட்டி சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். சொல்லுங்கள். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். கரங்களை தட்டி பாடுவோம். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். ஆமென். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். பாடுங்க. இயேசு நாமம் உயர்ந்த நாமம். சத்தமா. மேலான நாமம். மரணத்தின் வல்லமைகள் தேறிப்பட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே இயேசுவின் நாமம். பாடுவோம். மரணத்தின் வல்லமைகள் தேறிப்பட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாதாள சங்கிலிகள் இயேசுவின் நாமம் சொல்லையிலே. இயேசு நாமம் உயர்ந்த நாமம். அந்த நாமத்தை அறிக்கை பண்ணும் போதே மரணத்தின் வல்லமைகள் உங்களை விட்டு விலகுகிறது. பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகிறது. அந்த நாமத்துக்கு வல்லமை இருக்கிறது. இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்கள். ஆமென். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உன்னத நாமம், மேலான நாமம். பாவத்தின் வல்லமைகள் உடைப்பட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. வியாதியின் வல்லமைகள் விலகியே போகுதே இயேசுவின் நாமம். பாடுவோம். பாவத்தின் வல்லமைகள் உடைப்பட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. வியாதியின் வல்லமைகள் விலகியே போகுதே இயேசுவின் நாமம். சத்தமாய் சொல்லுங்கள். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம். எல்லாரும் அறிக்கை பண்ணணும். இயேசு நாமம், இயேசு நாமம். ஆமென். உன்னத நாமம், மேலான இயேசு நாமம், இயேசு நாமம். உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான. தடை செய்த மதில்கள், தடை செய்த மதில்கள் தளர்ந்து போய் விழுகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. எரிகோவின் வல்லமைகள் பயந்து போய் ஓடுதே இயேசுவின் நாமம். அறிக்கை பண்ணி பாடுங்கள். தடை செய்த மதில்கள் தளர்ந்து போய் விழுகுதே இயேசுவின் நாமம். எரிகோவின் வல்லமைகள் பயந்து போய் ஓடுதே இயேசு நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம்,
உன்னத நாமம், மேலான நாமம் இயேசு நாமம். பாடுங்கள். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை பாடுவோம், அவர் ஜெயித்திட்டார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். நல்ல கையை தட்டி வாய் திறந்து இயேசு என்ற நாமத்தை அறிக்கை பண்ணுங்க. சகோதரர்கள் எல்லாரும், சகோதரிகள் எல்லாரும் சும்மா நிற்க கூடாது. இயேசு 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 என்று சொல்ல 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 உங்கள் வியாதியின் கட்டுகள் விலகுகிறது, மரண பயங்கள் விலகுகிறது, சோர்வுகள் விலகுகிறது. நல்ல கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து இயேசு என்ற நாமத்தை அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். இயேசு என்ற நாமம் உயர்ந்த நாமம், வல்லமை உள்ள நாமம், சிலுவையிலே சாத்தானை ஜெயித்த நாமம், நம்மை விடுவித்த நாமம், நம்மை ரட்சித்த நாமம். இயேசு என்ற நாமம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமம். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இயேசு என்ற நாமத்தை விட நமக்கு பெரிய நாமம் ஒன்றுமே இல்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே நாமம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட கொடுக்கப்பட்ட ஒரே நாமம், நம்முடைய கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட பரலோகம் நமக்கு கொடுத்த ஒரே நாமம் இயேசு இயேசு இயேசு. எல்லா வாய் திறந்து சொல்லுங்க, இயேசு இயேசு என்று சொல்ல 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 வாழ்க்கையில் இருக்கிற பயம் மாறுது. இயேசு என்று சொல்ல சொல்ல வியாதியின் கட்டுகள் விலகுறது, பாதாளத்தின் வல்லமைகள் விலகுகிறது. இயேசு என்று சொல்ல சொல்ல உங்க ஆசீர்வாதத்திற்கு எதிராக இருக்கிற தடைகள் உடைகிறது. இயேசு 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 இயேசுவே 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 இயேசுவே. சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். எல்லாரும் ஒரு விஷயம், கர்த்தருடைய இரக்கங்களையும் அவர் நமக்காய் செய்த காரியங்களை நினைத்து பாருங்கள். இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாளிலே மனிதர்கள் முன்பாக, மனிதருடைய பார்வையில் ஒரு தோற்று போனவராய், சபிக்கப்பட்டவராய், மனிதருடைய பார்வையில் அவமானம் சின்னமாய், மனிதனுடைய பார்வையில் ஏளனம் செய்யப்பட்டவராய், நிந்திக்கப்பட்டவராய், அடிக்கப்பட்டவராய் கல்வாரி சிலுவையில் இயேசு தொங்கினார். இயேசு கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாடுகளை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாரங்களை சுமந்து தீர்த்தார். சிலுவையில் இயேசு எனக்காய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி வாயை திறந்து இயேசுவே என்று கூப்பிடுங்கள். நாமத்தை அறிக்கை பண்ணி கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவே இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். என் பாவங்களை சுமந்தவரே, என் அக்கிரமங்களை சுமந்தவரே, என் நோய்களை சுமந்தவரே, கரம் தட்டி ஸ்தோத்திரம். என் துக்கங்களை சுமந்தவரே, என் பாடுகளை ஏற்றுக்கொண்டவரே, சிலுவையை நோக்கி பார்க்கிறோம், இயேசுவை நோக்கி பார்க்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த காரியங்களை நோக்கி பார்க்கிறோம். சத்ருவை காலால் மிதித்து போட்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கல்வாரி அன்பே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே,
அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். சொல்லுவோம், தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜ. சத்தமாய் அல்லேலூயா, அல்லேலூயா தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. சத்தமாய் ஆராதிப்போம். இயேசுவே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் ஆராதனை உமக்கே. ஆஹா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் ஆராதனை உமக்கே. வெண்மேகமே, வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேக பாடுவோம். வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நட. உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படுகிறது, காயங்கள் ஆற்றப்படுகிறது. நீக்கி காயங்கள் கனிவோடு. ரெண்டு கரங்களை உயர்த்தியே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. சர்வ வல்லவரே, ரட்சகரே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் ஆராதனை. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் ஆராதனை. இப்ப நீங்க மட்டும் சொல்ல போறீங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லே. எங்கள் ஆராதனை உமக்கே. நல்ல கைகளை தட்டி பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணும்.
குமாரனாயிருக்கிற இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய தெய்வத்துக்கு நல்ல கையை தட்டி வாயை திறந்து மகிமை செலுத்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே. கடந்த வாரமெல்லாம் ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்தினாரே. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். சத்தமா வாய் திறந்து இயேசுதான் என்னை நடத்தினார் என்று நம்பிக்கை உள்ளவர் சொல்லலாம். இயேசுவே உமக்கு நன்றி. வருகிற வாரம் முழுவதும் தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்தும்படி நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த வாரத்தில் ஆண்டுடைய கிருபை நம்மை நடத்தணும், பாதுகாக்கணும். நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும். போகையிலும் வருகையிலும் நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளணும். நம்முடைய விசுவாச குடும்பங்களை சார்ந்தவர் ஒருவருக்கு கூட அகால மரணங்கள் வரக்கூடாது, கொடிய வியாதிகள் வரக்கூடாது. வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. எங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணணும். எங்கள் விசுவாச குடும்பங்களை சார்ந்த ஒருவருக்கு கூட அகால மரணங்கள் வரக்கூடாது, வியாதிகள் அணுகக்கூடாது. ஆண்டவரே, இயற்கை சீற்றங்களில் அவர்கள் அழிவுகளிலிருந்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொழில் செல்லுகிறவர்கள், வேலைக்கு செல்லுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தேவை. ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நீ நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் சொந்தமான வீட்டை கொடுத்து ஆசீர்வதி. எங்கள் சபையை சுற்றிலும் இருக்கிற கிராமங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரட்சிக்கப்படுவதாக. ஒவ்வொருவரும் திரளான ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, மந்தையில சேராம, ஆண்டவரே, இன்னும் கர்த்தரை அறியாம, அறிந்தும் அறியாமலும் பின்மாற்றத்திலும் இருக்கிற ஜனங்கள் எங்கள் சபையை சுற்றிலும் ஏராளம் உண்டு. எங்கள் சபை இந்த இடத்துல வைத்திருக்கிறதற்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு, நோக்கம் உண்டு. ஆண்டவரே, அப்படிப்பட்ட இருளின் அதிகாரங்களில் இருக்கிற ஜனங்களை தொடுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்குள்ள ரட்சிப்பு உண்டாக ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையில சேர்த்துக் கொள்ளப்படுவார்களாக. உங்க நாம மகிமைக்கென்று உம்முடைய ராஜ்ய பணிகளை தொடர்ந்து நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் இப்படி முழங்கால் படிட்டு நம்முடைய தேவைகளுக்காய் ஜெபிக்கிற நேரம் கர்த்தர் பெரிய காரியங்களை இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். கண்ணீரை, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, உன் கதறலை, வேதனை வேதனை அறிகிறார். உன் வேதனை விடுதலை விடுதலை தருகிறார். உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நண்பனே கலங்காதே, உன் நம்பிக்கை இழக்காதே. நண்பனே, ஆமென், உன் நம்பிக்கை கதவண்டை கதவண்டை நிற்கிறார். உன் கதவண்டை சொல்லுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை, தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. கவலையில் வாழ் மாறட்டும் ஆண்டவரே. எல்லாம் நொறுங்குண்ட இருதயங்களும் தேற்றப்படட்டும். நொறுங்குண்ட இருதயங்கள் இந்த பகல் வேளையில தேற்றப்படட்டும். சமாதானம் உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். தேவ பிரசன்னம் சபை ஆளுகை செய்யட்டும். என் பிள்ளைகளை என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த ஜெப வீட்டில் பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறீங்க.
இந்த பகல் வேளையில மகிழ பண்ணுங்க. இவங்க ஜெபிக்கிற காரியத்தில் கர்த்தருடைய கரம் வெளிப்படட்டும், தேவ திட்டம் வெளிப்படட்டும், தேவ சித்தம் வெளிப்படட்டும். நல்ல கை தட்டி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் ஜெபம் பண்ணணும், கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும். தம்பிமார் ஜெபம் பண்ணணும், தங்கச்சிமார் எல்லாரும் பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து உங்க பெற்றோருக்காக, உங்க குடும்பத்திற்காக, உங்கள் ஆசீர்வாதத்திற்காக பயபக்தியோடு இருக்கணும். தேவ சமூகத்துல வந்திருக்கிறீங்க, ஏன்னா அதொன்னு இருக்கக்கூடாது. கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும். எல்லாரும் பிள்ளைகள், வெளியில இருக்கிறவங்க, அவன் பின்னால இருக்கிறவங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவேன்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரம் இயேசு, உங்கள் வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கிறவர் இயேசு. இந்த பகல் வேளையில நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. கண்ணீர்கள் துடைக்கப்படுகிறது. கடன் பாரங்கள் விலகுகிறது. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வியாதிகள் மறைகிறது. ஜெபம் பண்ணுங்க விசுவாசத்தோடு. வியாதி இருக்கிற இடத்துல உங்க கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வியாதிப்பட்டிருக்கிற இடங்களில் பரிபூரணமான விடுதலையை கர்த்தர் ஊற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, திருமண தடைகள் விலக ஜெபிக்கிறோம். திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரத்தில் அற்புதங்களை செய்யுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை எதிர்பார்த்து இயேசுவே என்று இந்த பகல் வேளையில கூப்பிட்டு ஜெபம் பண்றாங்களோ, ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவர் அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, தொடர்ந்து வருகிற கண்ணீர்கள் விலகட்டும். பைபிள் சொல்லுது, கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை அவர்கள் நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீரூற்றின் அனுபவம் உண்டாகட்டும், ஆசீர்வாதத்தின் அனுபவங்கள் உண்டாகட்டும். கோர்ட்டு கேஸ்னால கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு சீக்கிரத்துல தீர்வு வரட்டும். வழி வாசல்கள் திறக்கப்படணுமே, என் வீட்டுக்கு ஒரு வழி வரணுமே, எல்லாம் தடைபட்டிருக்கிறதே என்று அங்கலாய்ப்போடு ஜெபிக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அனுகூலமான வாசல்கள் திறப்பதாக. இயேசுவின் நாமத்தில் வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும், திறக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் திறந்தால் எவனும் அடைக்க முடியாது. ஆண்டவரே, வாசல்கள் திறக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பகல் வேளை நம்முடைய பிள்ளைகள் ஜெபித்த விண்ணப்பங்களுக்கு பரலோகம் பதில் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகல் வேளையில எங்கள் மத்தியில் வெளிப்பட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை ஜெபத்தோடு தியானிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்தின், தேங்க்யூ ஜீசஸ், 1வது அதிகாரத்தின் முதல் 7 வசனங்களை அவருடைய கிருபையினால் கடந்த வாரத்தில் நாம தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒரு சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகம். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. அது என்னன்னா, இஸ்ரவேல் வம்சம், இஸ்ரவேலுடைய ஹிஸ்டரி தெரியாமல் இருந்தால் கூட எந்த சின்ன பிள்ளைங்க படித்தாலும் இந்த தீர்க்க தரிசனம் எளிதாக விளங்கிவிடும், புரிந்துவிடும். இந்த நிகழ்வு நடந்தது இஸ்ரவேலுக்கு உள்ள இல்லை, புறதேசத்தில், நினிவே பட்டணத்தில். நினிவே பட்டணத்தை சார்ந்து கர்த்தருடைய இருதயத்தை, ஆக்ஸ், சரி, ஓகே, நினிவே பட்டணத்தை சார்ந்து பல காரியங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலும் நம்ம வாசிக்கும் போது ஜனங்களுடைய தவறுகள், ஜனங்களுடைய நன்மைகள், வாக்கு தத்தங்கள், இவைகள் தீர்க்க தரிசனமாக சொல்லப்படும். இங்கே இதை நம்ம படிக்கும்போது யோனாவுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை குறித்து பல காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருடைய குணாதிசயங்களை இதிலிருந்து புரிய முடிகிறது. எப்படி புறஜாதிகளையும் கர்த்தர் நேசிக்கிறார் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் எடுத்துக்காட்டு இந்த சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்களேன். கை கொண்டு வந்தவங்க எல்லாம் 2 கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். இந்த யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து போ, எழுந்து நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணு. யோனா என்ன பண்ணாருன்னா, அவர் எழுந்தாரு. ஆனால் நினிவேக்கு போகாமல் ஆண்டுடைய வார்த்தைக்கு விட்டு, ஆண்டுடைய சமூகத்தை விட்டு, ஆண்டுடைய சித்தத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் எங்கே போனார்? தர்ஷீஷுக்கு
பணம் கொடுத்து போனார், கூலி கொடுத்து காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு ஓடி போனார்ல. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தூக்கம் ஆளுக்கு, இனிமேல் வேலையே இல்லை. சில நேரம் எல்லாம் வேலை முடிஞ்சிட்டு ஒரு தூக்கம் வர நமக்கு, அது ஆசீர்வாதமான தூக்கம். ஆமே, களைப்போடு தூங்குற தூக்கம். இந்த தூக்கம் அப்படி இல்லை. இந்த தூக்கம் அப்படி என்னன்னா, அப்பாடா எஸ்கேப் ஆயிட்டேன், இந்த வேலையிலேருந்து எஸ்கேப் ஆயிட்டேன், இந்த அழைப்புலேருந்து எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிறதற்கு வருகிற தூக்கம், அயர்ந்த நித்திரை. கடந்த வாரத்தில் அதை குறித்து நம்ம தியானித்தோம்ல. நமக்குள்ளே இருக்கிற யோனா யாருன்னா கனநித்திரையின் ஆவி. நமக்குள்ளே இருக்கிற யோனா தேவ சித்தத்தை எதிர்க்கிற, கர்த்தருடைய வார்த்தை எதிர்க்கிற ஆவி, கீழ்ப்படியாத ஆவி. இதெல்லாம் தூக்கி வீசினாதான் நம்ம வாழ்க்கையில் இளைப்பாறுதல் வரும், சமாதானம் வரும். கொஞ்ச நேரத்துக்குள்ளே பயங்கரமான புயல் அடிச்சிருச்சு, கப்பல் பயங்கரமான சேதத்துக்குள்ள. அங்கே நம்ம ஒரு காரியத்தை கவனிக்கணும். கப்பலில் இருந்த எல்லா பொருட்களையும் தூக்கி எங்கே வீசுகிறாங்க தெரியுமா? கடலில் வீசுகிறாங்க. நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய பொருளாதார இழப்புகள் வர காரணம் என்னன்னு கொஞ்சம் யோசிக்கணும். வீண் செலவுகள், பொருளாதார தடைகள், அவைகளுக்கு கூட தேவ சித்தத்திற்கு மாறாய் நாம் செய்கிற காரியங்கள் காரணமாக இருக்கலாம். கொஞ்சம் அதை கவனித்து பார்க்கணும். நம்ம தியானித்து தேவ சமூகத்திற்கு திரும்பும்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். இப்போ இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிற வசனம் 7வது வசனத்தில் அவங்க சொல்றாங்க, அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படி சீட்டு போடுவோம். யார் நிமித்தம்? கவனிங்க, குடும்பத்தில் யார் நிமித்தம் இந்த பிரச்சனை இருக்கிறது, யார் நிமித்தம் இந்த பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கணும். இங்க யார் நிமித்தம் என்கிற கேள்விக்கு யோனாவே பதில் சொல்லுகிறார். யோனா 1வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் யோனா சொல்லுகிறார், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன். என் நிமித்தம், யார் நிமித்தம் வந்தது? யோனாவின் நிமித்தம். இதை யோனா ஒப்புக்கொள்ளுகிறார். இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. யோனாவுடைய வாழ்க்கை கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. நல்லா கவனிங்க. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் கொந்தளிப்புகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணணும்னா முதல்ல தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம், போன வாரம் தியானிச்சோம், நமக்குள்ள இருக்கிற யோனாவை வெளியே வீசணும். ஆண்டோருக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள், தேவ சித்தத்தை எதிர்த்து நிற்கிறது, ஜெபம் பண்ணாத அனுபவம், அயர்ந்த நித்திரை, இதெல்லாம் தூக்கி வீசிடணும். ஆனா தீர்மானிக்க வேண்டிய சில முடிவுகளை எடுக்க வேண்டிய இடத்துல கிறிஸ்தவர்களாகிய நாம, தேவ பிள்ளைகளாகிய நாம இருக்கிறோம். என்ன இங்க முதல்ல யோனா சொல்றார் அப்படின்னா, என் நிமித்தம்தான் இந்த மிகப்பெரிய கொந்தளிப்பு வந்தது என்பதை நான் உணர்கிறேன். முதல்ல இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா, ஒரு குடும்ப தலைவனுக்கு அழகு, ஒரு குடும்ப தலைவிக்கு அழகு, ஒரு ஒரு குழுவையோ ஒரு சபையையோ நடத்துகிற ஒரு தலைவனுடைய அழகு என்னன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதை அந்த பிரச்சனைக்கு முழு பொறுப்பு நான் தான் அப்படின்னு பொறுப்பேற்பது தான் அழகு. ஆமேன் சொல்லுங்க. தன் நிலையை உணர்ந்து கொண்ட யோனா, இந்த இடத்துல அப்படி நம்ம போட்டுக்கலாம், தன் நிலையை உணர்ந்து கொண்ட யோனா, என் நிமித்தம் தான் இந்த பிரச்சனை இந்த இடத்துல வந்திருக்கிறது என்று யோனா அறிந்து கொண்டான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல நமக்கு பல பிரச்சனை என்னன்னா, யாருமே பொதுவாக இந்த பெரும்பாலானவர் தங்களுடைய தவறை ஒப்புக்கொள்ளுவதே இல்லை. ஆமாவா இல்லையா? அது வீட்டில் இருந்தே ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனை யாருன்னா, முதல்ல நம்மளை தெரியாமலே, அது ஒரு மாம்ச இயல்பு, நம்மளை தெரியாமலே இந்த 2வது விரலை கர்த்தர் கொடுத்துருக்கிறான்னு சொல்லிட்டு இப்படி கை சூண்டி என்ன பண்ணிடுவோம், காட்டிடுவோம். மற்ற விரல்கள் நம்மளை பார்த்துருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடுறது, மறந்துடுறது. இது ஆதியிலே உண்டானது. ஆண்டவராகிய தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆணும் பெண்ணுமா ஒரு குடும்பமா ஏற்படுத்தி ஆதாமும் ஏவாளையும் வச்சு சில கட்டளைகளை கற்பனைகளை கொடுத்து அவங்க கூட தேவ பிரசன்னம் இருந்தது, தேவ சாயல் இருந்தது, அவங்க கூட கர்த்தர் பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ அங்கே ஒரு பிரச்சனை வந்துருச்சு, கட்டளையை மீறிட்டாங்க, தப்பு நடந்துருச்சு. சொல்லுவேன், மனித இயல்பு, தவறு செய்வது மனித இயல்பு. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து தவறு செய்வது மனித
இயல்பு. ஆமா, மனுஷன் தப்பு செஞ்சுச்சான். இப்போ தப்பு செஞ்சது கூட பெருசு இல்லை. இப்போ ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, டேய் ஆதாம்கிட்ட வந்து கேட்கிறாரு, உனக்கு நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தது யாரு? நான் விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை நீ. அவன் பதில் என்ன சொன்னான்? ஆமா ஆண்டவரே, நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படி சொல்லியிருந்திருக்கணும்ல. அவன் என்ன தெரியுமா சொன்னார் அந்த ஆளு? இன்றைக்கும் குடும்பத்தில் நடக்கிறது, இன்றைக்கும் குடும்பத்தில் நடக்கிறது. மனைவிய ஆண்டவர் கொடுக்கிறார் ஆதாமுக்கு. அவன் என்ன தெரியுமா முதல்ல சொல்லுவான்? என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவின்னு சொந்தம் கொண்டாடினவன் இப்போ ஒரு பிரச்சனை வந்த உடனே ஆண்டவர் மேல பழிய போடுற மாதிரி சொல்றான். நீர் எனக்கு கொடுத்த, சொல்லுங்க, இந்த மனைவி இல்லாம எனக்கு நீங்க கொடுக்காம இருந்தா கூட இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ற அளவுல எஸ்கேப் ஆகிற குடும்ப தலைவன். யார் நிமித்தம் இந்த பிரச்சனை வந்துன்னு சொன்ன உடனே நேரே ஏவாள் அம்மாவை கை நீட்டி காமிச்சிட்டார். இப்ப ஏவாள் கிட்ட கர்த்தர் போன உடனே ஏவாளும் தன் நிலையை உணரல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த சர்ப்பம் சொன்னதை கேட்டிருக்க கூடாது, என் நிமித்தம்தான் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு இந்த அம்மா சொல்லாம அது நேர கையை நீட்டுது சர்ப்பத்துக்கு மேல. ஹலோ ஹலோ, வீட்டில் நம்ம எத்தனை பேருக்கு மேல கை நீட்டுவோம் சொல்லுங்க? நீ 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 கடைசியில் கை நீட்டுறதுக்கு ஆளு இல்லைன்னா யோனா எப்படி மாட்டிக்கிட்டார் அப்படின்னா, சீட்டு அவர் மேல விழுந்துருச்சு. எஸ்கேப்பர், ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு எஸ்கேப் ஆகி போன ஆளு ஆண்டவர் ஒரு லாக் பண்ணும்போது அவரால் எஸ்கேப் ஆகவே முடியல. சொல்றாரு, என் நிமித்தம் இந்த பிரச்சனை வந்தது என்று நான் அறிவேன். முதல்ல கொந்தளிப்பிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கு நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம், நான் இந்த காரியத்தில் ஏதாவது செஞ்சிருக்கிறேனா? கவனிங்க, ஒரு குடும்பமா நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அந்த குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டார், நாம் குடும்பமாய் பொறுப்பேற்க வேண்டியது கடமை. ஆமென் சொல்லுங்க. அவன் இவன்னு கை நீட்டி காட்டுறதில்ல, எங்கள் நிமித்தம் இது வந்துருச்சு ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க. ஆண்டவர் சமூகத்தில் நம் நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நோவாவை குறித்து ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது நல்ல மனுஷன்தான் நோவா இல்லை. ஆனால் ஜலப்பிரளயத்திற்கு பிறகு நோவா வந்து திராட்சரசத்தை குடித்து மதுவரை கொண்டு அவர் படுத்து கிடக்கிறாரு. அவருடைய சரீரத்தில் இருந்த ஆடை விலகிருச்சு. இப்போ அவங்க பிள்ளைங்க வந்து பார்க்குறாங்க. ஒருத்தன் வந்து பார்த்துட்டு இன்னொருத்தன்ட்ட போய் சொல்லிட்டான், இங்கே பாடுறா அப்பா தண்ணியை போட்டு கிடக்கிறாரு, சரீரத்தில் இருந்து என்ன விலகி இருக்கு. இப்போ இவன் சொன்னா இல்லை, இவனே மூடி இருந்திருக்கணும். இன்னொருத்தட்ட சொல்லலாம், பிள்ளை தப்பு பண்ணிருச்சு. சரி, பிள்ளை தப்பு பண்ணிருச்சு, தகப்பன் என்ன செய்யணும்? நான் வந்து இப்படி படுத்தது தானே பிரச்சனை, நான் கொஞ்சம் சுதாகரித்து கொஞ்சம் அளவாக குடிச்சிட்டு படுத்துருக்கணும். முதல்ல பேஸா எங்க பிரச்சனை இருக்கு, எங்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. அதை தன் நிலையை உணராத நோவா என்ன பண்ணார் தெரியுமா? தம் பிள்ளையை சபிச்சிருவார். போ, நீ தான் இந்த தப்பு பண்ணன. அல்ல கவனிங்க, நாம் நம்முடைய தவறை உணராத பட்சத்தில் நம்ம சந்ததிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகிறது. முதல் நாம நம் நிலையை உணரணும். யோனா இங்க சொல்றாரு, என் நிமித்தம் தான் இந்த பிரச்சனை வந்துருச்சு. சொல்லுங்க சொல்லுங்க, என் நிமித்தம் நான் தப்பு பண்ணியிருக்கிறேன் ஆண்டவர். இது வந்து ரொம்ப 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 கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் சமூகத்தில் நாம வந்து இதை ஒப்புக்கொள்ளணும். நான் பாவி, நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், என் மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார் அப்படிங்கிற வார்த்தை வரணும். என் அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இயேசு ஏன் அடிக்கப்பட்டார்? இயேசு ஏன் காயப்பட்டார்? இயேசு ஏன் பரிகாசம் பண்ணப்பட்டார்? என் நிமித்தம், என் நிமித்தம், என் பாவங்களின் நிமித்தம். அப்பதான் ரட்சிப்பே தொடங்குது, அங்கதான் ரட்சிப்பே ஆரம்பிக்குது. அவர் ஏதாவது தப்பு பண்ணி, அங்க இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல, அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாரு, அவர் கர்த்தரால் அடிக்கப்படுறாரு, அவனுக்கெல்லாம் ரட்சிப்பு இல்ல. நல்லா விளங்கி கொள்ளணும். என் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், என் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இந்த உணர்வு வரும்போது தான் ரட்சிப்பே வருது. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். இங்க தன் நிலையை உணர்ந்து கொண்ட
யோனா சொல்றாரு, என் நிமித்தம் தான் இந்த பெரிய கொந்தளிப்பு வந்திருக்கு, இந்த பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு நான் அறிந்து கொள்ளுகிறேன். இப்போ நீங்க கவனிக்கணும், யோனா ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய ஊழியக்காரன்ல. இப்போ அவன் கூட டிராவல் பண்றவங்க எல்லாம் புறஜாதி மக்கள், அவங்க கர்த்தரை அறியாதவங்க. நம்ம வாசித்தோம் கடந்த வாரத்தில், அவன் தன் தேவனை நோக்கி கூப்பிட்டான் அப்படின்னா யாரும் அங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட மாதிரி இல்லை, வேண்டுதல் செஞ்ச மாதிரி இல்லை. டே யோனா, நீ எழுந்து உன் கர்த்தர் உன் தேவனை நோக்கி கூப்பிடு சுவாமி, ஒருவேளை நம்மை நினைத்தருளி நமக்கு இறங்குவார், நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லி அவன் எழுப்பி விடுறான். எழுப்பி விட்டுட்டு கேட்குறான், நீ யாரு, எங்க இருந்து வர அப்படிலாம் கேட்கும்போது அவர் சொல்றார். இப்போ ஒரு கேள்வி பாருங்க, இப்போ ஒரு கேள்வி, யோனாவின் நிமித்தம் பிரச்சனை வந்திருக்கணுமா? ஒரு குடும்பத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆண்டவரை ஆராதிக்காத பிள்ளைங்க இருக்கிறாங்க. நல்லா விளங்கி கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க. ஒரே போட்டில், ஒரே படகுல, ஒரே வீட்டில் பயணம் போயிட்டே இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை ஒரு டிராவல் தான், பயணம் போய்கிட்டே இருக்கு, டைம் போயிட்டே இருக்கு, நொடிகள் போயிட்டே இருக்கு. இல்லை, நம்ம வாழ்க்கையை விட்டு நம்முடைய நேரங்கள் போய்கொண்டே இருக்கிறது, பயணப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ கூட இருக்கிறவங்க ரட்சிக்கப்படாதவங்க, நாம மட்டும் ரட்சிக்கப்பட்டவங்க, நம்ம மட்டும்தான் சபைக்கு வரோம். அப்போ நாம என்ன நினைக்கிறோம்னா, இவன் ரட்சிக்கப்படாத இவனாலதான் இந்த குழப்பம் வருது அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம் சில நேரத்தில். ஆனா காரணம், ரீசன், முக்கியமான காரியம் என்னன்னா, நம் நிமித்தமாகவே சில பிரச்சனைகள் குடும்பத்தில் வருகிறதுக்கு வாய்ப்பு சொல்லுங்க இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. நான் கர்த்தரை ஆராதிக்கிறவனாகும், நான் கர்த்தரை சேவிக்கிறவனாகும், இவன் எல்லாம் ரட்சிக்கப்படாதவன், அவன் மூலமா தான் பிரச்சனை வந்திருக்கும். நல்லா விளங்கி கொள்ளணும். யோனாவை குறித்து நாம் பேசும்போது நம்ம எல்லாம் அதுக்கு பக்கத்தில் கூட நிற்க முடியாது. அவன் நிமித்தமாக இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறேன். இந்த யோனாவை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. இந்த யோனா யார் தெரியுமா? இந்த யோனாவுடைய காரியங்கள் என்னன்னு தெரியுமா? 8வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்க இருந்து வர? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதி? அப்பவே இந்த பிரச்சனை அங்க இருந்திருக்கு பாருங்க. அந்த மனிதர்களுக்குள்ளே வீணா போன அந்த கேள்வியை கேட்கிறாங்க, நீ என்ன? அதற்கு அவன் என்ன சொல்றான்? அவன் அங்கிருந்தான் தொடங்குறான், நான் எபிரேயன். எபிரேயன்னா யாரு? ஆபிரகாமுடைய சந்ததி, வாக்குத்தத்தங்களை பெற்ற, எங்க ஆரம்பிக்கிறார் பாருங்க, வாக்குத்தத்தங்களை பெற்ற சந்ததி, கர்த்தருடைய கற்பனைகளை பெற்ற சந்ததி, விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நான் எபிரேயன். இந்த வார்த்தைக்குள்ள அத்தனை அதிகாரங்களும் அத்தனை அர்த்தங்களும் இருக்கிறது. நாங்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்டவர்கள். நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். யார் நிமித்தம் இந்த கொந்தளிப்பு வந்துருச்சு தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் பயபக்தியா இருந்தவன் நிமித்தம் வீட்டுக்குள்ள பிரச்சனை. விளங்கி கொள்ளணும். நாம் பரலோக தேவனை ஆராதிக்கிறவர்கள் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. அவன் சொல்றான், சமுத்திரத்தையும் வானத்தையும் உண்டாக்கின, இந்த பூமியையும் உண்டாக்கின பரலோகம். அவருக்கு தெரியுது, நம்ம டிராவல் பண்ணிட்டு போறோமே, இந்த சமுத்திரம் கொந்தளிக்குது இல்ல, இதையே உண்டாக்கினவர் அவர் தான். எனக்கு நல்லா தெரியும், கர்த்தரை பத்தி நல்லா தெரிஞ்ச ஆளு. உங்களை விட என்னை விட யோனாவுக்கு கர்த்தரை பத்தி நல்லா தெரியும். அல்லேலூயா. கர்த்தரை பத்தி தெரிஞ்சா மட்டும் போதாது, பயபக்தியா இருந்தா மட்டும் போதாது. யார் நிமித்தம் இந்த கொந்தளிப்பு? தேவனிடத்தில் பயபக்தியா இருக்கிறவன், தேவனை சரிவர அறிந்து கொண்டவன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, அவர் சிருஷ்டிகர். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் யாருங்க? உலகத்தை படைத்தவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சிருஷ்டிகர். ஆமென் சொல்லுங்க. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. சத்தமா சொல்லுங்க. சர்வ சிருஷ்டியை எங்கள் இதயத்தில் உம்மை ஈரோ
என்றென்றும் பணிந்து கைகளை உயர்த்தியே ஆஹா அல்லேலூயா சத்தமாய் ஆஹா அல்லே ஆஹா அல்லேலூயா ஆமே. பயபக்தி உள்ளவன் கர்த்தரை நல்லா தெரிஞ்சவன், இப்படிப்பட்டவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுறான், தேவ சித்தத்தை விட்டு விலகி ஓடுறான். நல்ல கவனிங்க, நிறைய நேரத்தில் அது சரியா எனக்கு அவரை தெரியல அதனாலதான் நான் விலகி ஓடுறேன்னு சொல்ற கூட்டத்தை விட நல்லா கர்த்தரை பத்தி தெரிஞ்சு விலகி ஓடுற கூட்டம் தான் அதிகம். சொல்றேன், நான் தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன், அவர் சமுத்திரத்தை உண்டு பண்ணினவர், அவர் பூமியை உண்டாக்கினவர் எல்லாம் சொல்றாரு. நல்ல எனக்கு அவரை பத்தி தெரியும். அடுத்த வசனம் சொல்லுது, 10வது வசனம், அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து. கவனிங்க, கர்த்தரை அறியாத ஜனம், தேவனை பற்றி சரியாய் புரிதல் இல்லாத ஜனம் பேசுது, பயப்படுது. எப்பா, நீ பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவனிடத்தில் பயபக்தியா இருக்கிறேன்னு சொல்றியே, பூமியை சமுத்திரத்தை உண்டாக்கின கர்த்தரை ஆராதிக்கிறேன்னு சொல்றியே, அவருடைய வார்த்தையை கேட்கிறேன்னு சொல்றியே, நீ அவருடைய சமூகத்தை விட்டு விலகலாமா என்று சொல்லி பயப்படுறாங்க. நல்ல கவனிங்க, இன்று கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற தெய்வ பயத்தை விட புறஜாதி மக்களுக்கு இருக்கு அதிகமா. பயம் இருக்கு. சபைக்குள்ள போறோமா, நம்ம போனு அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, செப்பல் போடக்கூடாது, பயபக்தியா இருக்கணும், பேசக்கூடாது, அதெல்லாம் அவனுக்கு தெரியுது, புறஜாதி மனுஷனுக்கு தெரியுது. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு தெய்வ பயம் இல்லை. அவன் பயப்படுறான். நீ இவ்வளவு தெரிஞ்சும் இவ்வளவு பயபக்தி உள்ளன்னு சொல்றிய, ஏன் நீ தேவ சமூகத்தை விட்டு விலகின, ஏன் இப்படி செஞ்ச அப்படி சொல்றாங்க. அவன் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய்? நாங்க செஞ்சோம்னா சொல்லலாம் தெரியாம செஞ்சிட்டோன்னு. பிரதர், ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க சொல்லலாம் தெரியாம செஞ்சிட்டோன்னு. கர்த்தரை ஆராதிக்காதவங்க சொல்லலாம் தெரியாம இந்த பாவத்தை செஞ்சிட்டோம், இந்த களவு பண்ணிட்டோம், இந்த பொய்யை பேசிட்டோம். ஆண்டவர் தெரியாத பிள்ளைங்க சொல்லிடலாம், ஐயோ ஒரு தருணத்தில் இந்த போதையை போட்டுட்டேன், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத இந்த கெட்ட வார்த்தையை பேசிட்டேன். தெரியாதவங்க சொல்லலாம். அவங்க கேட்கிறாங்க, நீ தெரிஞ்சு வச்சுட்டு நீ ஏன் செஞ்ச? யோனா விட்ட கேட்கிறாங்க, ஏன் செஞ்ச? கவனிக்கிறீங்களா? கர்த்தரை பற்றி சரிவர தெரிந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய தெரிஞ்சு ஏன் செய்யறோம்? ஏன் குழப்பம் வருது? தெரிஞ்சு செய்யறதுனால. யோனா தெரிஞ்சு செஞ்சாரு. யோனா எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் வாயிலிருந்தே சொல்றாரு, எனக்கு கர்த்தரை பத்தி நல்லா தெரியும். நீ 3வது அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தாலும் அங்கேயும் இருக்கு. 4வது அதிகாரத்தில், எனக்கு இது முதல்லயே தெரியும், நீர் இப்படி எல்லாம் செய்வீர்னு தெரியும். நல்லா தெரிந்த யோனா தேவ சமூகத்தை விட்டு விலகிறாரு. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தரை குறித்த அறிவு மட்டும் இருந்தா போதாது, அந்த அறிவு இருதயத்தில் இருக்கணும், கீழ்ப்படியணும். ஆமீன் சொல்லுங்க. இல்லைன்னா அறிந்து வைத்து பிரயோஜனம் இல்லாம போயிடும். யோனாவின் நிமித்தம் அவங்க கேட்குறாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணும், ஏண்டா இதை செஞ்ச? 11வது வசனம், பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன? அவங்கிட்டே கேட்குறாங்க, நீ சொல்லுப்பா, நீ தான் சொல்றியே சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர்ன்னு. அந்த உண்டாக்கின கர்த்தர் அந்த சமுத்திரத்தின் அலையை அடக்கணும்னா என்ன செய்யணும்னு நீயே சொல்லிடு. அவன் சொல்றான், அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து எங்க போடுங்க? சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு எல்லாம் தெரியுது. பக்கத்தில் இருந்து கையை பிடிச்சி சொல்லுங்க, கண்ணை மூடாம திறந்து வச்சு சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியுது. சொல்லுங்க, எல்லாம் தெரியுது. எல்லாம் தெரியுது. என்ன செஞ்சா திரும்ப கர்த்தர் நம்மிடத்தில் அன்பா இருப்பார் அப்படிங்கிறதும் தெரியுது. என்ன தூக்கி கடல்ல போடுங்க. இன்னும் சொல்லல பாருங்க இந்த யோனா. இதுல கூட ஆளு, இதையும் நான் சொல்லி ஆகணும். அப்போ கூட சொல்லல,
எப்படியாவது அப்படி சொல்லியிருந்தா கூட ஆண்டவர் அந்த நேரத்தில் கடல்ல அலைய அமர்த்தி இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் நினிவேக்கு போக வேண்டிய ஆளாக்கும், இந்த பக்கத்தில் நினிவேக்கு ஏதாவது கப்பல் வந்துன்னா அதில் ஏற்றி விடுங்க அப்படி சொல்லியிருந்திருக்கணும். அப்போ கூட பாருங்க, நான் செத்தாலும் சாவேனே தவிர நினிவே பட்டணத்துக்கு ரட்சிப்பு வரக்கூடாது. ஹலோ, யாரோ ஒருத்தர்கிட்ட கர்த்தர் பேசுறாரோ, எனக்கு என்ன, நான் கூட செத்து போவேன். இவனுக்கு தெரியாது அங்கே மீன் இருக்கு, என்ன முழுங்கோன்னு தெரியாது. கடல்ல ஏன் தூக்கி போட சொல்றாருன்னா, நான் செத்து போறேன். இங்க சொல்லாம சொன்னதை 4வது அதிகாரத்தில் சொல்லுவார் யோனா, நான் சாக விரும்புறேன்னு சொல்லுவார். நினிவேயுடைய ரட்சிப்பை பார்த்து பொறுத்து கொள்ளாத கொடூர ஊழியக்காரன் யோனா. நினிவே கர்த்தர் ரட்சிக்கும் போது அதை நான் இன்னும் 2 வாரத்தில் உங்களுக்கு போதிப்பேன். நினிவேயுடைய ரட்சிப்பை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத எரிச்சல் அடைந்த பொல்லாத ஊழியக்காரன் யோனா. என்ன பாஸ்டர் இப்படி பேசுறீங்க, பைபிள் இப்படி சொல்லுது. நாங்க யோனாவை பத்தி இப்படிலாம் நினைச்சிருந்தோம். யோனாவை பத்தி பைபிள் என்ன சொல்லுது அதை உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். அப்போ கூட சொல்லல நான் நினிவேக்கு போக வேண்டிய ஆளு, என்ன வச்சு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, என்னை தூக்கி நினிவேக்கு போற கப்பல்லையாவது கொண்டு போடுங்கன்னு சொல்லல, கடல்ல தூக்கி போடுங்க, அப்போ நீங்க சமாதானமா இருக்கலாம். இவங்க கடல்ல தூக்கி போட்ட உடனே பைபிள் சொல்லுது 13வது வசனம், அந்த மனுஷர் கரை செய்யபடி வேகமாய் தண்டு வலி. அந்த மனுஷங்க நல்ல மனுஷங்க பாருங்க, எப்படியா தூக்கி போட்டுட்டு நம்ம சமாதானமா இருந்தா போதும்னு நினைக்கல. நல்ல கவனிங்க, நாம நினைக்கிறோம் நாம மட்டும்தான் நல்லவன் நினைக்கிறோம். வெளியில நிறைய நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. அதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சத்தமே வரல. அது நாம மட்டும்தான் நல்லவன் நினைக்காதீங்க. வெளியில இருக்கிறவங்க நிறைய பேர் நல்ல மனுஷங்க இருக்கிறாங்க. அவருடைய ரட்சிப்பிற்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவர்களை தொடும்படியா ஜெபம் பண்ணுங்க. ஆமே. அந்த யோனாவை தவிர அங்கிருந்து யாருக்கும் கர்த்தரை பத்தி நல்லா தெரியாது. ஆனா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, இவன் நிமித்தம் தான் பிரச்சனை வந்துன்னு தெரிஞ்ச கூட வெளியே போடாம அவங்க என்ன செய்யறாங்க, எப்படியாகிலும் இவனை கரை சேர்த்துடலான்னு முயற்சி பண்றாங்க. அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு விழித்தார்கள். முதல்ல தேவ பிள்ளைகள் இந்த மைண்ட் செட்டுக்குள்ள வரணும். நாம மட்டும் நல்லவங்க இல்லை, உலகத்துல நிறைய நல்ல மனிதர்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அவர்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ரட்சிக்கப்படும்படி ஜெபம் பண்ணணும். அவங்க நல்லவங்களா மட்டும் இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. நல்ல தேவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்களும் பரலோக ராஜ்யத்திற்குள்ள வரணும். இங்கே தான் கிருபை வெளிப்படுது. யோனாவுக்கு கிருபையை பற்றி பேசுகிறேன், யோனாவுக்கு வெளிப்பட்ட கிருபையை பற்றி பேசுகிறேன். இன்னைக்கு பலர் நம்மில் கிறிஸ்தவர்கள் இந்த யோனாவை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபையினால வாழ்றோம். நம்ம நல்லதுனால வாழல, நாம செஞ்ச யோக்கியத்தினால வாழல, தேவ கிருபையினால் நாம் வாழுகிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்ளணும். நீங்க எப்படின்னு தெரியல, நான் பல தரப்பட்ட மனிதர்களோடு பழகுறேன். தெரியும் எனக்கு அவங்க சூழ்நிலை, அவங்க நிலைமை, அவங்க இருதயம் எனக்கு தெரியும். அப்போதான் மனசு ஏங்கும். இவ்வளவு நல்ல மனிதர்கள் இயேசப்பா கிட்ட வந்துதானே ஆகணும். இவ்வளவு நல்ல மனிதர்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாதுல்ல. இவ்வளவு நல்ல மனிதர்கள், ஏசப்பா எப்படியாவது இந்த மனிதனை, என் நண்பனை, என் சகோதரனை ரட்சிக்கணுமே ஆண்டவரே. இவங்க என்னை விட நல்லவங்களா இருக்கிறாங்கப்பா, உங்களை கண்ணோக்கி பார்த்து ரட்சிங்கன்னு சொல்லி அப்போதான் வேதனை அதிகமாக வருது. மற்றவர்களுக்கு ஜெபிக்குங்கள், அவருடைய ரட்சிப்பிற்காக ஜெபம் பண்ணுங்கள். இவங்க எப்படியாவது இந்த பிரச்சனைக்குரியவனையும் கரை சேர்த்து தப்ப வைக்கலான்னு பிளான் பண்றாங்க. ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தது. நல்ல கவனிங்க, கர்த்தரால் இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா கர்த்தரை தவிர யாரும் முயற்சி செய்து உங்களை கரை சேர்க்கணும்னு நினைச்சாலும் முடியாது. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? யோனாவின் ஒவ்வொரு வசனத்திலையும் பாடம் இருக்கிறது, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. இந்த பிரச்சனை என் நிமித்தம் தான் வந்திருக்கு. இந்த பிரச்சனை என் நிமித்தமாய் வருவதற்கு கர்த்தர் தான் இந்த சூழ்நிலைக்குள்ள என்னை அனுப்பி இருக்கிறார் அப்படின்னு அறிவு இருந்ததுன்னா, எந்த மனிதன் உங்களை கரை சேர்க்க முயற்சி செய்தாலும் அது வாய்க்காது. பைபிள் சொல்லுது, சமுத்திரம் வெகு மும்மரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தது. பிரச்சனை அதிகமாகி கொண்டே இருந்தது.
அதனால அவர்களால் என்ன ஆயிடுச்சு? கரை சேர்க்க கூடாமல் போயிற்று. அப்பொழுது 14வது வசனம், அப்பொழுது அவர்கள் முதலா பாருங்களேன், முதலா அந்த ஜனங்கள் அவர்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஜனம் முதலா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுலயும் ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு பாருங்களேன். யோனாவுடைய பிரயாணத்துல நான் நினைக்கிறேன் இது கூட கர்த்தருடைய செயலா இருந்திருக்கலாமா? அங்க கூட ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை, ஒரு கிருபைய அந்த ஜனங்களுக்கு கட்டளையிடறாரு பாருங்க. இவன் போக வேண்டிய இடம் நினிவே, இவன் தப்பி போனது தர்ஷீஷ். ஆண்டவர் அந்த தருணத்துல கூட அந்த 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 கப்பல்ல இருந்த ஒரு சிலரை ரட்சித்திருக்கிறார் பாருங்களேன். ஆமென் சொல்லுங்க. முதல்ல இவன் நினிவேக்கு போயிருந்தா நினிவே பட்டணத்துல மட்டும்தான் ரட்சிப்பு. இப்ப யோனா பயணம் பண்ணின கப்பலில் ரட்சிப்பு. எப்படி வந்ததுன்னா, யோனா செஞ்ச தவறின் நிமித்தம் தேவ வல்லமையை, தேவ மகிமையை அந்த கப்பலில் இருந்து அத்தனை பேரும் பார்த்தார்கள். ஏன்னா எத்தனையோ முறை டிராவல் பண்ணி இருக்கிறோம். இவன் வேற சொல்றான் இந்த சமுத்திரத்தை உண்டாக்குனது அவனுடைய தேவன் என்பதாய். இவன் வேற சொல்றான் இந்த பூமியை உண்டாக்குனது அவன் வழிபடுகிற தேவன் என்பதாய். அந்த அவருடைய சமூகத்தில் விட்டு விலகி போனதுனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு இவன் சொல்றான். அது உண்மையா தான் இருக்கு. ஏன்னா இத்தனை காலம் இந்த கடல்ல இவ்வளவு கொந்தளிப்பு இருந்ததை நாங்க பார்த்ததே இல்ல. இயற்கை மூலமாய் சேனைகளின் கர்த்தர் அந்த ஜனங்களை ரட்சிக்கிறார் பாருங்க. இருதயத்தில் விசுவாசம் வருது பாருங்க. இப்போ அவங்க தங்கள் தேவனை நோக்கி கூப்பிடாம பைபிள் சொல்லுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி. சத்தமா இந்த வார்த்தை சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி, யெகோவாவை நோக்கி, யோனாவின் தேவனை நோக்கி, சமுத்திரத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி முதல் முறையாக அந்த புறஜாதி மனிதர்கள் கூப்பிடுகிறார்கள். ஆமென் சொல்லுங்கள். இது யோனாவுடைய செயல் அல்ல, கர்த்தருடைய செயல். இங்க யோனாவுக்கு ரோலே கிடையாது. யோனா தப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா சமுத்திரத்தின் கொந்தளிப்பை பார்த்து பயந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. நான் சொல்லுவேன், இனி வருகிற நாட்களில் தேசத்தில் நடக்கிற பெரிய பெரிய அசம்பாவிதங்களை கண்டு கூட ஜனங்கள் கர்த்தர் பட்சமாய் திரும்பும், பயத்தோடு திரும்பும். சங்கீதம் 2 போய் படிச்சு பாருங்க வீட்டில் போய். கர்த்தருடைய வருகையில் என்ன சம்பவிக்கும்? தேசத்தில் நடக்கிற அசம்பாவிதங்களை தடுத்து நிறுத்த வல்லமை உள்ள தேவன் இந்த கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான் என்று புறஜாதி மக்கள் பயந்து இயேசுவே என்று கூப்பிடுவார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். என்ன சொல்றாங்க தெரியுமா? கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை. நான் சொல்லுவேன், யோனாவுக்கு ஆண்டவர் மேல இருந்த பயத்தை விட இந்த மனுஷனுக்கு நிறைய பயம் வந்துருச்சு. இப்போ நீங்க பார்த்துருக்கிறீங்களா? இந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், அப்பா கிறிஸ்தவர், அம்மா தாத்தா கிறிஸ்தவர், பூட்டி கிறிஸ்தவர், அப்படி பாரம்பரியத்தில் கிறிஸ்தவனா வரவனை விட புறஜாதியில் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் அவனுக்கு இருக்கிற அந்த பக்தி, வைராக்கியம், பயமும், தேவ சமூகத்தில் இருக்கிற நடுக்கமும் கிறிஸ்தவனுக்கு இன்னைக்கு கிடையாது. பாரம்பரிய கிறிஸ்தவனுக்கு கிடையாது. தெரியுமா? இவன் சொல்றான், இவன் நிமித்தம் என்னை நீங்க அழிச்சிடாதீங்க ஆண்டவரே. தேவனுக்கு பயப்படாத யோனா அந்த படகுல போட்ல பிரயாணம் பண்ணும்போது அதன் நிமித்தமாக இந்த மனுஷனுக்குள்ள தேவனை குறித்த பயம் வருது. இந்த மனுஷர்களுக்குள்ள. தேவனுடைய பிள்ளைகளே என்ன சொல்றாங்க? எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இந்த இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதையும், தேவரீர் அறிக்கை பண்றாங்க. இதான் ரட்சிப்பு. தேவரீர் கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க, தேவரீர் கர்த்தர். அந்த நாமத்தை சொல்றாங்க, கர்த்தர் என்கிற நாமத்தை சொல்றாங்க. தேவரீர் கர்த்தர், உமக்கு சித்தமா இருக்கிறபடி செய்கிறீர். யோனா வாயிலிருந்து வராத வார்த்தை. தேவ சித்தத்துக்கு எதிர்த்து நின்ற யோனா மூலமாய் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக்குன்னு சொல்லுது, உமக்கு சித்தமானபடி செய்யும் சொல்லி யோனாவை எடுத்து எங்க போட்டாங்க? சொல்லுங்க, போட்டார்கள். யோனா நினைச்சிருப்பார், முடிஞ்சிருச்சு வாழ்க்கை, இதோட முடிஞ்சிருச்சு. சமுத்திரத்தில் தூக்கி போட்டவன் எவன் உயிர் தப்பி வந்திருக்க வாய்ப்பு இருக்கு? பீச்சில் போய் கொஞ்சம் தூரத்தில் தள்ளி போட்டா ஏதாவது அலை அடிச்சோ நீந்தியோ வந்துடலாம். நடு சமுத்திரம், சுத்தி பார்த்தா எங்கேயுமே கரையே தெரியல. யோனாவுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருந்திருக்கும்?
பரவாயில்ல, நான் இதோட அழிஞ்சு போகிறேன், என் நிமித்தம் இனிவே ரட்சிக்கப்படக்கூடாது என்று பொல்லாத சிந்தனையோடு தான் யோனா கீழே விழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆமேன். மைனர் வச்சிரு. ஹல்லேலூயா. ஆமேன். பைபிள் சொல்லுது, உடனே சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு சொல்லுங்க அமர்ந்தது. எல்லாரும் சொல்லுங்க அமர்ந்தது. சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. வேற எந்த முயற்சியிலையும் சமுத்திரத்தை அடக்க முடியல. பிரச்சனைக்குரியவன், பிரச்சனைக்குரிய காரியம் சமுத்திரத்தில் போடப்பட்ட பிறகுதான் அமர்ந்தது. பைபிள்ல வாசிக்கிறோம், அவர் சமுத்திரத்தின் பெருமையை அடக்குகிறார். ஆமென் சொல்லுங்க. சமுத்திரத்துக்கு ஒரு பெருமை இருக்கு. எனக்கிட்ட இருக்கிற தண்ணியை பாத்தியா, இரைச்சலை பாத்தியா, அலைய பாத்தியா? அந்த சமுத்திரத்தின் பெருமையை அடக்குகிற தேவன் யோனாவை தூக்கி உள்ள போட்ட உடனே அமைதலை கொடுக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட பாடம் என்ன? முதல்ல ஒப்புக்கொள்ளணும், ஆண்டவரே என் நிமித்தம்தான் இந்த பிரச்சனை, என் நிமித்தம்தான் பிரச்சனை. தேவனை பற்றி நன்கு அறிந்திருந்தும் விலகிறதுனால எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். யோனாவை உள்ள போட்டாங்க. போட்டுட்டு 16வது வசனம் பாருங்க. அந்த மனிதர்கள் மறுபடியும் அதோட விடல, அமைதலான உடனே அப்படா. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை முடிஞ்ச உடனே இயேசுவுக்கு டாட்டா. ஹலோ, ஏன் சர்ச்சுக்கு வரல? இப்போதான் பிரச்சனை இல்லையே. ஹலோ, இப்போதான் வியாதி இல்லையே. வியாதி இருந்தா தானே பாஸ்டர் ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஹாஸ்பிட்டல் மாதிரியே சர்ச்சை நினைச்சுக்கிறது. ஏன் சர்ச்சுக்கு வரல? இப்ப நல்லா இருக்கிறோம், இப்ப நல்லா இருக்கிறோம். ஆனா இந்த மனுஷங்க பாருங்க, இவங்க ரட்சிப்பு எவ்வளவு உறுதியா இருக்கு அப்படின்னா, உள்ள போட்டு அவங்க அமைதலான பிறகு கூட 16வது வசனம், அப்பொழுது அந்த மனுஷர் அங்கேயும் சொல் கர்த்தருக்கு மிகவும் பயந்து. இப்போ இந்த பயம் பிரச்சனையை பார்த்து பயம் அல்ல. இந்த பயம் இந்த கர்த்தரை உண்மையா சேவிக்க வேண்டுமே, யோனா நமக்கு காண்பித்து கொடுத்த இந்த கர்த்தரை நம்ம விட்டு விலகிடக்கூடாது என்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமேன் சொல்லுங்க. ஒரு சிலருக்கு விளங்குனது, அதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன் சொல்லுங்க. இந்த பயம் சமுத்திரத்தை பார்த்து இல்லை. ஏன்னா சமுத்திரத்தை அடங்கிருச்சே. இப்ப இந்த பயம் என்ன பயம் அப்படின்னா, நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், அவரை மட்டும்தான் சேவிக்கணும். நான் வீட்டுக்கு போன பிறகு என் குடும்பத்தோடு பழகும் போது அவர்கிட்ட கூட சொல்லுவேன், இப்படி எங்க டிராவல்ல யோனா என்கிற ஒரு தீர்க்கதரிசி வந்தாரு. அவர் சமுத்திரத்தையும் பூமியையும் ஆளுகை செய்கிற படைத்த தேவனை சேவிக்கிற மனிதன். அவர் தவறு செய்யும் போது அந்த தெய்வம் எங்க கடல்ல ஒரு பெரிய கொந்தளிப்பை உண்டு பண்ணி எங்க கப்பல் எல்லாம் உடைச்சு போடத்தக்க நிலையில வந்தது. அந்த யோனாவை தூக்கி உள்ள போட்ட உடனே சமுத்திரம் அமைதல் ஆயிருச்சு. அப்ப நாங்க நம்புறோம், இந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த யோனா சேவிக்கிற தேவன், இந்த யோனா பயபக்தியா இருக்கிற தேவன், இந்த யோனா 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 எங்களுக்கு காண்பித்து கொடுத்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம். நான் சொல்லுவேன், யோனா தவறான மனிதனா இருக்கலாம், ஆனா யோனா செய்வித்த தெய்வம் உண்மையான தெய்வம். கிறிஸ்தவர்கள் தவறு செய்யலாம், கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற இயேசு மெய்யான தெய்வம். இது புறஜாதி மனிதனுக்கு தெரியும், புறஜாதி மனிதனுக்கு தெரியும். நீங்க போய் பாருங்க, கிரிட்டிசைஸ் பண்றவன பாருங்க, யாரும் இயேசுவை குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஆனா கிறிஸ்தவனை குற்றம் சாட்டுறாங்க. கிறிஸ்தவனுக்கு உள்ள முழுசா இருள் தான் இருக்கு. கர்த்தரை அறிந்தும் யோனாக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். யோனா வேணும்னா தவறான மனுஷனா இருக்கலாம், ஆனா யோனா காண்பித்து கொடுத்த தெய்வம் உண்மையான தெய்வம். யோனா சேவிக்கிற தெய்வம் உண்மையான தெய்வம். யோனா தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா இந்த தெய்வம் தப்பே பண்ண மாட்டார். ஏன்னா அவன் நிமித்தம் பிரச்சனை வந்துருச்சுன்னு தூக்கி வீசின உடனே கடல் அமைதலா இருந்து பாத்தியா, உள்ளுக்குள்ள பேசி இருப்பாங்க, பாத்தியடா எவ்வளவு வல்லமை உள்ள தேவன், பாத்தியடா நம்மளை கூட நேசிக்கிறார், பாத்தியடா நம்மளை பத்தி அவருக்கு தெரியுமா, பாத்தியடா அவரை பத்தி நமக்கு தெரியாம இருந்துருச்சு, இப்ப தூக்கி போட்ட உடனே நம்மளையும் காப்பாத்துதே இந்த சாமி. நம்ம ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறார். உலக மக்களுக்கு பொதுவான தெய்வம் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டியது, எழுப்புதலுக்கு மனம் திரும்ப வேண்டியது வெளியில இருக்கிற மனிதன் அல்ல, நமக்குள்ள இருக்கிற யோனாக்கள்.
நாம மனம் திரும்பிட்டோம்னா எழுப்புதல் வந்துரும். கடல் கொந்தளிப்பு சாதாரணமா அடங்கிரும். ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. 16வது வசனத்துல அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். பலியிட்டு பொருத்தனைகளை, நடுக்கடல்ல நடக்கிற சம்பவம். அங்க அந்த பலி, சாக்ரிஃபைஸ் பலி நடந்திருக்காது. மேபி போஜன பலியை செலுத்தீர்கள். ஏன்னா கடல்ல கப்பல்ல நெருப்பெல்லாம் போட முடியாதுல்ல. ஏதோ ஒரு பலி ஸ்தோத்திர பலி, ஆண்டவரே துதிக்கிற ஏதோ ஒரு பலியை அவங்க கர்த்தருக்கு பயந்து செஞ்சிருக்கிறாங்கன்னு பைபிள் பதிவு செய்யுது. சரி, இவங்களை பத்தியே பேசிட்டு இருக்கிறோமே. கடலுக்குள்ள போன ஆளு என்ன ஆனாரு? வருகிற வாரம் சந்திப்போம். எழுந்து நில்லுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. Thank you மேஜர் no side மைனர். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே, சத்தமாய் ஆவியே, அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், என்னை கடலின் அலை நோக்கி எறிந்தாலும் மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு. சத்தமாய் ஆவியே, ஓ ஆவியே, 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 இயேசுவே, ஆவியே. சத்தமா பிள்ளைங்க எல்லாம் பாடணும். ஆவியே, ஆவியே, ஆவியே. ஆமென், ஆமென். அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் அன்னைக்கு சமுத்திரத்துல யோனாவை தூக்கி வீசின போது சமுத்திரத்தின் மேல் அசைவாடி நீரே. ஆவியானவரே, எங்கள் மேல் அசைவாடுகிறவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் ஒழுங்கின்மைகளை மாற்றும்படி, எங்கள் வெறுமைகளை மாற்றும்படி, எங்கள் நடுவில் அசைவாடும். யோனாவுடைய ஒழுங்கின்மையை மாற்றும்படி, யோனாவுடைய வெறுமையை மாற்றும்படி அன்னைக்கு ஜலத்தின் மேல் அசைவாடினவரே, எங்கள் மேல் அசைவாடும். நல்ல வாயை திறந்து எங்கள் கொந்தளிப்புகள் அடங்கத்தக்கதாக, எங்கள் நிமித்தம் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது, எங்கள் குடும்பத்தில் வந்திருக்கிறது, எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே.
நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணணும். வாயை திறம்ப ஜெபம் பண்ணணும். சமுத்திரத்தை அடக்குகிறவர் அடக்குகிறார். இயேசுவின் நாமத்தினாலே இறைந்து கொண்டிருக்கிற அலைகள் அமைதலாகிறது. உன் நிலையை நீ புரிந்து கொண்டால், உன் நிலையை அறிந்து கொண்டால், கர்த்தரோடு ஒப்புரவானால், தேவ சமூகத்திற்கு திரும்ப வர நீ ஒப்புரவானால், இறைந்து கொண்டிருக்கிற சமுத்திரத்தின் அலைகள் அமைதலாகும். ஆமென். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், என்னை கடலின் அலை நோக்கி எறிந்தாலும், மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை. மீனை இவ்வளவு துரோகம் பண்ணின தேவ சமூகத்தை விட்டு விலகின யோனாவுக்கே ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கடல் அலை உன்னை நெருக்குவது இல்லை. ஆளிகள் உன்மேல் புரண்டு வந்தாலும் கடலின் அலை நடுவில் உனக்காய் ஒரு காரியத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். உன் குடும்பத்தில் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். உன் வேலையில் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். உன் பொருளாதார இழப்புகளில் கர்த்தர் ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்துகிறார். உன் ஜீவனை மீட்பதற்காக, நீ கரை சேர்வதற்காக, நீ தப்பி பிழைப்பதற்காக ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். நல்ல கையை தட்டி இயேசுவே என்று கூப்பிடுங்கள். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பகல் வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் குறைவுகளை உணர்ந்து தன் குற்றங்களை உணர்கிறவன் யார் என்று வேதம் கேட்கிறது. எங்கள் குறைவுகளை உணர்ந்து எங்கள் நிமித்தம் இந்த பிரச்சனை எங்கள் குடும்பத்தில் இருக்கு. ஏன்னா நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவங்க, நாங்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நாங்கள் தேவ சமூகத்தில் வரணும்னு எத்தனை பேர் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற 2 கரங்களை உயர்த்துங்க. உங்கள் வாழ்க்கையில் சீறி கொண்டிருக்கிற புயல்கள் அமைதலாகும். கரங்கள் உயர்த்தப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதி, வார்த்தைகளை கவனித்து எல்லாரையும் ஆசீர்வதி. இந்த நாளில் கேட்கப்பட்ட சத்தியத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இந்த ஆராதனை வெளிப்பட்ட எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு தருகிறோம். நீ பொறுப்படுத்த வழி நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். தொடர்ந்து நடக்கிற ஊழியங்கள் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜனங்கள் வீடுகளுக்கு செல்லும் போது கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இந்த நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா.